உம்மை நோக்கி பார்த்து துதிக்கிறோம் ராஜா. நீர் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ உலாவுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆறுதலின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அடைக்கலமான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேகம் செய்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு நிறைந்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வல்லவர் 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 ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ராஜா. ஆண்டவரே நீர் கிருபை நிறைந்தவர் டாடி. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை தகப்பனே. அப்பா உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை டாடி. அப்பா அநேக கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொண்டீர். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் டாடி. அப்பா பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே இருளில் இருக்கிற புதையல்களை வெளியரங்கமாய் கொண்டு வருகிறவர். ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை வழிநடத்தின எங்கள் தேவன். ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் இடை கட்டினவர். அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை டாடி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம். ஆண்டவரே நீர் மழையாய் பொழிகிறவர். மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மீது நன்மையை வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம் தகப்பனே நீர். ஆண்டவரே இரவில அக்னி ஸ்தம்பமாய் இருந்து எங்களை பாதுகாக்கிற எங்கள் தகப்பன். அப்பா வெயிலின் காலங்களில பகலில மேகஸ்தம்பமாய் இருந்து எங்களோடு கூட வருகிறவர் நீர் தகப்பனே. அப்பா எங்களை பாதுகாக்கிற தெய்வம் எங்களோடு கூட உண்டு. எங்கள் பலன் கொடுக்கிற தெய்வம் எங்களோடு கூட உண்டு. எங்கள் தேவனாடைய கர்த்தர் எங்களோடு கூட உண்டு. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்களோடு கூட உண்டு. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து சென்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே தடைகளை உடை தெரிகிற தேவன் எங்களுக்கு முன்பதாக எங்களோடு கூட இருந்து கடந்து செல்லுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை இம்மட்டுமாய் வழி நடத்தின தேவனே உமக்கு நன்றி. எங்கள் தகப்பனுடைய தெய்வமே உமக்கு நன்றி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தெய்வமே உமக்கு நன்றி. ஆபிரகாமின் தேவனே உமக்கு நன்றி. ஈசாக்கின் தேவனே உமக்கு நன்றி. எலியாவின் தேவனே உமக்கு நன்றி. இறங்கி வருகிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. என் தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆராதனைக்கு தகுதியுடைய தெய்வமே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீ வெள்ளி விரும்புகிறது இல்ல, நீர் பொன்னை விரும்புகிறது இல்ல. விரும்பினால் உமக்கு செலுத்துவோம் தகப்பனே. நீர் விரும்புகிறதெல்லாம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி புறக்கணீர் என்று எழுதியிருக்கிறீர் தகப்பனே. அப்பா நாங்கள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களோடு நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை கைவிடாத நேசரே, எங்களை கைவிடாத நேசரே, எங்கள் ஆத்தும நேசரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நேசித்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அளவில்லாத உம்முடைய அன்பு, விலையில்லாத உம்முடைய அன்பு அப்பா, எதிர்பார்ப்பு இல்லாத உம்முடைய அன்பு, ஈடு இல்லாத உம்முடைய அன்பு, இணை இல்லாத உம்முடைய அன்பு தகுதி இல்லாத எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்தீர் தகப்பனே. உம்முடைய அன்புக்கு பதிலாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ராஜா. உம்முடைய அன்புக்கு பதிலாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் துதியை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சகா என்று தொழுது கொள்ளுகிறோம்ப்பா. ரட்சகா என்று பணிந்து கொள்ளுகிறோம் டாடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மேய்த்து கொண்டு இம்மட்டுமாய் வழி நடத்தினீர். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை வழி நடத்தி
நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து தேவ ஆவியானவர் மூலமா எங்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் இணைந்து ஒரு சில பாடல்களை பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்று சொல்லி நம் கரங்களை தட்டி நம் பாடலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவேன். எல்லாம் குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லாம் குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல்யாவும் மறுத்தீரே, அல்லல்யாவும் மறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பரமுந்தன் வாக்காரே. அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பரமுந்தன் வாக்காரே. எம்பரா எல்லாம் நீர்ந்தீரே, எம்பரா எல்லாம் நீர்ந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நல்ல கரகத்தை ஆண்டவரே, நீரே துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதி
பொழுது அடிமை நாங்கள் எப்படி பாமை துதிக்காமல் இருக்க முடியும் ஆண்டவரே? நீரே துதிக்கு பாத்திரர், நீரே மகிமை நிறைந்த தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் துதிப்பா. நல்ல கரகத்தை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னது போல உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. ஆண்டவரே தாழ்மையில் இருக்கும் பொழுது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது, எளிமையாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்த்த ஒரு தெய்வம் உண்டுப்பா. எங்களை கண்ணோக்கி தூக்கி விட்ட ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. ஆமென். நீரே எங்கள் துணை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிப்பா. ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை பாடும் பொழுது ஒவ்வொருவர் மேலும் ஒரு தேவ பிரசனம் இறங்கட்டும், ஒரு தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடு. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதிகளை சொல்லி வருவார் என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, வழுவாமல் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்கும் பொழுது நீர் என்னை பாதுகாத்து கொண்டு வந்தீர். சில நேரங்களில் நம்முடைய பாதங்கள், நம்முடைய கால்கள் சறுக்கும் பொழுது, நம்ம இடரும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதுகாப்பு அது ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறது. எத்தனையோ முறை வாகனங்களில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், வீட்டில் வேலை செய்கிறோம், எல்லா இடங்களிலும் கிச்சனில் ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் கிச்சனில் தான் என்ன பண்ணுறோம் இருக்கோம். எல்லா சூழ்நிலையும் அந்த கேஸ் எரியும் பொழுது எல்லா நேரங்களிலும் இந்த ஆண்டவர் வழுவாமல் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிற தெய்வமாக இருக்கிறார். வாகனத்தில் போகும் பொழுது, வரும் பொழுது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, நடக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளிலும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை வழுவாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறீர், வழுவாமல் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர், கண்மணி போல் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர். அல்லேலூயா அல்லேலூயா. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, கை தட்டி பாடுவோம். எழும்புது எழும்புது இயேசுவின் படை. துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம், துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம், துதிப்போம் ஆமென். விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது
இன்னைக்கு எல்லா எரிகோ விழுகணும் இயேசுவின் நாமத்தினாலே. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. யோசுவாவின் சந்ததி நாமே, தேசத்தை சுதந்தரிப்போமே. உடன்படிக்கை பெட்டி நம்மோடு ஊராய் வளம் வருவோமே. உடன்படிக்கை துதிப்போம் துதிப்போம் சாத்தானை. ஆமென். தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். விழுகுது விழுகுது எல்லா எரிகும் விழட்டும். வியாதி, கடன் பிரச்சனை, சாபம், சமாதான கேடு. ரபா லதா ரகா தர நரபா லரபா. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே. கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் தந்திடுவாரே. சொல்லுங்க, எதிர்த்து நிற்க ஆமென் முடியாதென்று வாக்குரைத்தாரே. எதிர்த்து நிற்க எவராலுமே முடியாதென்று வாக்குரைத்தாரே. துதிப்போம் ஆமென். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். துதிப்போம் தேசத்தை சொந்தம். விழுகட்டும் விழுகட்டும் எல்லாம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விழட்டும். ஆமென். மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. மோசையோடு இருந்தது போல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. தளபதியாய் தளபதியாய் அவர்தான் தளபதி. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆமென். தளபதியாய் துதிப்போம் துதிப்போம் சாத்தானை. Glory. தேசத்தை சொந்தமாக்குவோம். சாத்தானை பாடுங்க. விழுகுது விழுகுது. Glory. எழும்புது எழும்புது இயேசுவின் படை. விழுகுது விழுகுது. ஆமென். அச்சமின்றி துணிந்து செல்வோமே. அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே. அச்சமின்றி துணிந்து செல்வோமே. அறிக்கை செய்து ஆர்ப்பரிப்போமே. கர்த்தர் வார்த்தை நம் வாயிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். கர்த்தர் வார்த்தை கைத்தட்டு கைத்தட்டுங்க. நிச்சயமாய் துதிப்போம் ஆமென். துதிப்போம் தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம் சாத்தானை ஜெயிப்போம். நல்ல கைத்தட்டி பாடுங்க. எல்லா எரிகோக்களும் எல்லா ஜனங்க கானான சுந்தரிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா எரிகோ, வியாதிங்கிற எரிகோ, சாபங்கிற எரிகோ, கடன் பிரச்சனைங்கிற எரிகோ, சமாதான கேடு என்கிற எரிகோ எல்லாம் இப்ப கைத்தட்டி பாடும் போதே எல்லாம் விழட்டும். வீட்டுல, வேலை ஸ்தலத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் எரிகோக்கள் விழுவதாக.
வியாதிங்கிற எரிகோ விழுகட்டும். ரபா கப ரப தர பல பர கர பல பர பர. நல்ல கைகளை தட்டி விழுகுது விழுகுது விழுகுது. விழட்டும் விழட்டும். எல்லாம் கை தட்டி பாடுங்களேன். ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க. ரபா கப ரப ரப. எரிகோ கோட்டை சகரத ரன ரபல. இயேசுவின் எல்லா வீட்டுல விழட்டும். விழுகுது விழுகுது. எல்லா வீடுகள்ல ஜெபம் பண்ண முடியாதபடி இருக்கிற எரிகோ, துதிக்க முடியாதபடி இருக்கிற எரிகோ, ஓ ரபா கபா ரபா ரபா. ஆமென். எல்லா கோட்டையும் விழுகட்டும். இயேசுவின் படை ரதா ரகா ரன ரபா ஷபா ரபா 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 கபா ரபா 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 ரபா. நல்ல கை தட்டி பாடு மகளே மகளே. பிரதர்ஸ் பாடு. எழும்புது எழும்புது இயேசுவின். நல்லா எல்லா ஆவியில பாடுங்க. ரக தர கத ரக தர பத ரக பத ரபல பர 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 பர. எல்லா எரிகோ எல்லா எரிகோ எல்லா எரிகோ. ஷாகா ராதா ரமநத பகபா ஷாகா ரமத ரம ரப 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 ரப. நல்ல ஆவியில நிரம்பி பாடு மகளே. ஆவியில நிரம்பி பாடுங்க. ஆவியில நிரம்புங்க. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் படை விழட்டும் விழட்டும். விழுகுது விழுகுது. எல்லாம் விழட்டும். காலையில விழுகட்டும். ஊழியத்துக்கு விரோதமா எழும்புற எல்லா எரிகோக்களும் விழுகட்டும். தேவ ஜனத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிற எரிகோக்கள் விழுகட்டும். உன் பிள்ளைக்கு விரோதமாய், உன் கணவருக்கு விரோதமாய், உன் மகளுக்கு விரோதமா, உன் சரீரத்துக்கு விரோதமா, உன்னுடைய வேலைக்கு விரோதமா, வியாபாரத்துக்கு விரோதமா எழும்புற எல்லா எரிகோவையும் கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறாரு. கர்த்தர் உடைக்கிறாரு. கர்த்தர் உடைக்கிறாரு. ஷாகா ரபா கபா ரபா லபா ரபா ரபா ரபா. நல்ல கை தட்டு மகளே. வியாதிங்கிற எரிகோ உடையுது. தடைங்கிற எரிகோ உடைகிறது. ஆமென். ஷபா ரபா தார ராரா ராதா ராபா. நல்ல கைகளை தட்டி ராதா ரானா ரீமா நகா தர நரபா. ஓ ரபா ஹதர நர நரபா ரபா. ரீமா நதர நஹதர பனபா. ரீபா லதர நரபா லபா ரபா ரபா. மேகோ ரோதோரோ நோரோ போலோ போரோ போரோ பேரோ தே ரே ரே ஷே ரே 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 ரே. முன்னேற முடியாதபடி, முன்னேறி செல்ல முடியாதபடி, கானான சுதந்தரிக்க முடியாதபடி, அடுத்த முன்னேற்றத்துக்கு போக முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிற, உன்னை பயமுறுத்தி வைத்திருக்கிற, உன்னை தடை செய்கிற உன்னுடைய சரீரத்தையும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும், உன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் தடை செய்கிற எல்லா எரிகோவையும் ஆண்டவர் இன்றைக்கு உடைக்கிறார். எப்படி உடைக்கிறார்னா, நீ கை தட்டும் போது உடைகிறது, நீ துதிக்கும் போது உடைகிறது, நீ ஆவியில் நிரம்பி ஆர்ப்பரிக்கும் போது அங்க ஒரு நடுக்கம், அங்க ஒரு கலக்கம், அங்க எதிரடி அஸ்திவாரம் ஆடிக்கொண்டிருக்கிறது. ரபா தரா நர பல பர கபா ரபா ரபா மேதா ரபா லபா ரபா சந்த ரபா லபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்து எதிரிகள் எல்லாம் திகில் பிடித்து நடுங்குகின்றன. தேசத்து எதிரிகள் எல்லாம் திகில் பிடித்து நடுங்குகின்றன. கர்த்தர் செய்யும் அற்புதங்களை கேள்விப்பட்டு கலங்குகின்றன. சொல்லுங்களேன். கர்த்தர் செய்யும் கேள்விப்பட்டு கலங்குகின்றன. தேசத்து எதிரிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு திகில் பிடிக்கணும். இன்னைக்கு ஒரு திகில் பிடிக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ரபா கதரன ரபா ரபா ரீமா நகதரன ரபா. மொர்தெகாய உயர்த்தணும்னா அன்னைக்கு அந்த ராஜாவை கர்த்தர் தூங்க விடல. அகாஸ்வேர் தூங்கலங்க, பார்வோன் தூங்கலங்க, நேபுகாத் நேச்சார் தூங்கலங்க. ரீபா நாக்கா தரானா ரபா சந்த ரபா. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. காலையில பயந்து வந்திருக்கீங்களா? நடுக்கத்தோட வந்திருக்கீங்களா?
நீ துதிக்கிற துதிகளும் ஜெபங்களும் ஆராதனைகளும் எல்லா எரிகோவையும் உடைத்து சுக்கு நூறாக்கும். ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்லுங்க. ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க. வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியில் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு பூமியில் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை நல்ல கைத்தட்டு. ஆமென். என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பெத்தேல், ஏசையா, பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று என்னை மாற்றினீரே. நிச்சயம் நிச்சயம் அவர் என்னை கைவிட மாட்டார். Glory. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. ஏல்பெத்தேல், வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஏசையா, ஏசையா, வானத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை என்னை கைவிடவே. Glory, glory, glory. கைவிடவே மாட்டீ. ஏல்பெத்தேல், எல்லாம் பாடுங்க. இது வானத்தின் வாசல். ஏசையா,
El Betel, வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீர், என் தலை சாய்க்கும் கல்லே, என் தகப்பனே, என் தாயே. ஏல் பெத்தேல், ஆமென். Glory, ஏசையா, வாசல். அப்படியே நம்ம எழும்பி நிற்போம். இன்றைக்கு யாக்கோபு அந்த கல்லின் மேல் தலையை வைத்து படுத்த பொழுது வானத்தில் இருந்து ஒரு வாசல் திறந்தது. வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணிப்படி வைக்கப்பட்டது. தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்க பிரச்சனை தீராதான். வனாந்தரத்தில் நிற்கிறேன், தனியா நிற்கிறேன், யாரும் இல்லை, ஒண்ணும் இல்லை, கைவிடப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு ஒரு ஏணியை போடுவார். தேவதூதர்கள் இறங்கி வருவாங்க, அவங்க ஏறுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, அவர் உன்னை கைவிடுவது இல்லை. சில நேரங்களில் வனாந்தரம் போன்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, தனித்து விடப்பட்டிருக்கும் பொழுது, தலை சாய்க்க இடமில்லாத பொழுது, தேவன் உன்னுடைய தகப்பனாய், உன்னுடைய தாயாய், உன்னுடைய நண்பனாய், உனக்கு உற்றார் உறவினராய் வந்து உங்களையும் என்னையும் அவர் தாங்கி பிடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நிறைய நேரத்தில் நிறைய பேரை நம்பி நம்ம ஏமாந்தோம், நிறைய பேரை நம்ம நம்பி ஏமாந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், உங்களை நம்புறேன். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஐ பிலீவ் யூ ஒன்லி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் உங்களை மட்டும் நம்புறேன். சொல்லுங்களேன். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. வேற யாரும் எனக்கு நல்லது செய்ய முடியாது, வேற யாரும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. மனுஷனை நீ நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தரை பிடி, கர்த்தர் மேல பற்றுதலா இரு, கர்த்தரை பற்றுதலா பிடிச்சுக்கோ. ரபா கரதரன ரபலபரபர. சில நேரத்தில் அதீத நம்பிக்கை கடவுளை விட மனுஷன் மேல, ஊழியக்காரன் மேல. நான் ஒன்று சொல்லட்டுமா? கடவுளை விட உங்க நம்பிக்கைக்குரியவர் யாருமே இல்லை, யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க. உங்களை மட்டும் நம்புறேன். என் வாழ்வின் ஆசீர்வாதத்திற்கு, என் முன்னேற்றத்திற்கு, என் எதிர்காலத்துக்கு. சொல்லுங்க. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய காலங்கள், என் பிள்ளையோட காலம், என் மகனோட காலம், என்னுடைய வியாபாரத்தினுடைய ஆசீர்வாதம், என்னுடைய எதிர்காலம் எல்லாம் உம் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. சொல்லு. உம்மையே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. Jesus, hallelujah. உம்மையே நம்பியுள்ளோமே. ஜபத்தோட ஆமென். உம்மையே
ஓரமா ஹந்தர பல பரபா. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை ஈடை கட்டி வழியை செவ்வையாக்குவி. என் காலை மக்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி என்னை நீ பலப்படுத்தி வழியை செவ்வையாக்குவி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன். நல்ல கைகளை தட்டி உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா. பாதம் சரணடைந்தேன் இயேசையா. உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை சுண்டிடும் உம் தயவால். உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா. Glory, glory. என்னை சொல்லிடும் உம் தயவா. சொல்லுங்க. ரபலதரன ரதரன ரபல கரபலபர ஷபரபல. நீரே என் வழி ஐயா. சொல்லுங்க. உம்மையே வேற யாரை நம்பி ஆலயத்துக்கு வரல, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நிச்சயம் நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. நம்பியுள்ளோமே உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாக வந்தால் விதிர காண செய்தி. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீர். சத்துருக்கள் எனக்கு முன்பாக விதிர காண செய்தி. சொல்லுங்க. நீரே. நல்ல கை தட்டுங்களேன், நல்ல கை தட்டுங்க. நல்ல ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம். ஒரு விடுதலையோட போங்க, விடுதலையோட வீட்டுக்கு போங்க. ஜீசஸ் நீரே என். சொல்லுங்க. உம்மையே உம்மையே இயேசையா. உம்மையே நம்பியுள்ளோமே. பாடுங்க. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே நம்பியுள்ளோமே. ரபதரன ரபகபரப ஷபரபலபரபரப. நம்பியுள்ளோமே இயேசையா. உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே உம்மையே. ஆமென் ஆமென். ஜனம் உம்மை நம்பி வந்திருக்கிறாங்க, உம்மை எதிர்பார்த்து வந்திருக்காங்க. நீங்க பேசுவீங்களான்னு வந்திருக்காங்க. என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவாரான்னு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் என் கையை பிடிப்பாரான்னு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரா? ஆண்டவர் என்னை இன்னைக்கு நடத்துவாரா? என் போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரான்னு ஜனங்க வந்திருக்கிறாங்க. ரபா கபா ரபா லபா தர பல பர 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 ரிகா லபா ரபா தர பல பர பல பர 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 ரிபா லபா தர பல பர பல பர பல பர பல பர பல பர ரிகா லபா ரபா பர பல பர பர.
உம்மையே நம்பியுள்ளோமே. ரீகதர நரப சந்தர பல பரபர ரீமா நதர நரபல பரப கபரப நதர பல பரபரப. ஓ நல்லவரே 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 நல்லவரே. ஷிகரபல பஹத்தரபல பரபர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். உம் கிருபை ஒன்றே உம் கிருபை ஒன்றே. பாடுங்க. நாதா இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஆவியானவரே ரபலப ரபத ரபலப ரப கபரபலப ரப 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 ரப. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். பாடுங்களேன். ஆனந்தமே ஆனந்தமே நாதாவும் திருக்கரத்தி இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தி இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். பாடுங்க. உம் நாமத்தில் பாடுங்க. உம் நாமத்தில் நாதா ஸ்தோத்திரம். பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தின் நாள்தோறும் பயன்படுத்தும் புது பாடல் தந்து பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் எக்காலம் நான் சொல்லுங்க. நாதாவும் திருக்கரத்தின் நாள்தோறும் என்ன பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன் உன் நாமம் உயர்த்திடுவேன். பறைசாற்றுவேன் உன் நாமம் உயர்த்திடுவேன்.
சொல்லுங்க. சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை. பாடுங்களேன். எல்லாரும் ஆராதிங்க பார்க்கலாம். எல்லா தலையில் இருக்கிற வீணான சிந்தனைகள் வெளியே போகட்டும். ஆண்டவர் ஆராதிப்பதற்கு தடையாய் இருக்கிற இசை கருவினார் பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போல். ஆவியே ஆவியே பொழியும். எல்லா கையை உயர்த்தி கேளுங்க, காலுங்க. ஆவியே மலையாக பொழியும். இயேசுவே சத்தமா மலையாக பொழியும். சொல்லுங்க. ஓ ராஜா யுத்தங்கள் செய்பவரே, உனக்காக யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் யோர்தானை பிளந்தவரே, பெருமலையாய் பெருமலையாய் உள்ளம் கை மேகமே. எல்லாரும் சொல்லுங்க. ஆவியே ஆவியேன்னு பாடுங்க. எல்லாரும் நல்ல கையசைச்சு. ஓ ரபா 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 சதரன ரபோ. எல்லாரையும் ஒருமுகப்படுத்துகிறார் ஆவியானவர். ஆவியானவர் சபையை ஒருமுகப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். Thank you Jesus. பொழியும் மென்மையானவரே, மேகஸ்தம்பமே யானவரே, மேகஸ்தம்பமே ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே. பாடுங்க. ஆவியே ஒரு அக்கினி ஒரு அக்கினி ஒரு அக்கினி வானத்திலிருந்து புறாவை போல இறங்கி வந்து எல்லாரும் மேல் அமரட்டும். வானத்திலிருந்து புறாவை போல இறங்கி வந்து அமரட்டும் அமரட்டும் அமரட்டும். சொல்லுங்க. ஆவியே ஓ சகரலரனா Glory, hallelujah. ஒரு மகிமையின் மேகம் இந்த காலை வேளையில ஆராதனையில உங்க எல்லாரையும் மூடுகிறது. ஒரு அக்கினி பிளம், ஒரு அக்கினி ஜுவாலை, ஒரு மகிமையின் மேகம் நம்ம எல்லாரையும் நிரப்புகிறது. அந்த தலையின் மேல் ஒரு அக்கினி, அவர் அருளின தீபம் உங்கள் தலையின் மேல் எரிந்து கொண்டிருக்கிறது. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. ஒரு 5 நிமிடம் நல்ல விடுதலையோட
ரபா ஹந்த ரமனா ஷம ரத்துரி மீத ரப ரப. விடாத விடாத விடாத. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல. ஹல்லேலூயா. நீந்தி நீந்தி மூழ்கணும். விட மாட்டேங்கிறான் பிசாசு, விட மாட்டேங்கிறான் சத்துரு, விட மாட்டேங்கிறான் உன்னை நீச்சல் ஆழத்துக்குள்ள போறக்கு. ஆனா ஆவியானவர் இந்த காலை வேளையில உன்னை அழைக்கிறார், உன்னை இழுக்கிறார், உன்னை ஆழத்துல கொண்டு போக அவர் விரும்புகிறார். ரபா தரா மத்தியா ஷெதே ரேமே ரேபா துபா ரபா கத்தர் ரபா லபர ரபா லபர பர ரித ரபா லபர பர 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 ரிகல பர 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 ஷபர பர பர ரீமன மன 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 மன. வறண்டு போன உன்னுடைய நிலங்களிலே அவர் வாய்க்கால்களை உண்டு பண்ணுகிறார். நீ வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமாவை அவர் தண்ணீரால திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போம். கடந்த வாரத்திலே தேவன் நமக்கு பாராட்டின நன்மைகளுக்காக கடந்த வாரமெல்லாம் ஊழியங்களை ஆசீர்வதித்தார். இங்கே கடந்த செவ்வாய்க்கிழமை ஊழியர் ஐக்கியம் நடைபெற்றது. ஒரு 20 போதகர்களுக்கு மேல் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆகாரம் சமைத்து கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவங்க கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும். அதற்காக கொடுத்த, அதற்காய் சமைத்த, அதற்காய் உழைத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பாரார். அப்புறம் வியாழக்கிழமை ஒரு ஊழியர் கூடுகை நடந்தது. அது உபவாச கூடுகை. அந்த உபவாசத்தில் ஊழியர்களாக இணைந்து ஜெபித்தார்கள். ஆமென். தொடர்ந்து இந்த வாரங்களிலே புதன்கிழமை ஜெபக்குழுக்களை நடத்தினோம். வியாழக்கிழமை வாலிபர்கள் இணைந்து ஜெபித்தார்கள். வெள்ளிக்கிழமை பெண்கள் இணைந்து ஜெபித்தார்கள். அதிகாலை ஜெபங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஜெபம், எப்பொழுதும் ஜெபம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறேன். சனிக்கிழமை புதிதாய் தரிசன தலைவர்கள் என்னோட தரிசனத்தோடு இணைந்து என்னுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தலைவர்களாக இணைந்து வந்து இங்கே ஜெபித்தாங்க. ஒரு 4 பேர். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த தரிசன தலைவர்களுடைய ஜெபம் நடைபெறுகிறது. தொடர்ந்து சபையில் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. தனியாக ஜெபம் நடக்குது. ஆமென். தொடர்ந்து நம்முடைய சபையை ஜெபத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வாரம் நம்மை பாதுகாத்தார், நம்மை வழி நடத்தினார், ஆகாரம் கொடுத்தார், நம்மை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்தபடியால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நன்றி. பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை செய்வோம். கடந்த வாரத்தில் அந்த நாங்கள் வாத்துக்கொட்டாயின்ற அந்த பகுதியில் ஊழியத்துக்கு கடந்து போயிருந்தோம். 20 குடும்பங்களுக்கு மேலே சந்தித்தோம். அவங்கள சபைக்கு வரணும்னு வாஞ்சிக்கிறாங்க. ஏன்னா எங்களை கொண்டு போகிறதுக்கு, எங்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வாகனம் தேவை என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் சந்தித்த அத்தனை பேர் ரட்சிக்கப்படணும். சபைக்குள்ள வந்து சேரணும். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்றதில்லை. எப்பாவது ஒரு இடம் வர்றாங்க, கடமைக்குன்னு வர்றாங்க. அந்த அன்சர்ச்டு பீப்புள்ஸ் இவங்க எல்லாம் மனம் திரும்பணும். இவங்கெல்லாம் சபைக்குள்ள வரணும். வாரம் தவறாமல் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரணும். ஆமென். இந்த இர்ரெகுலர் சரியாய் வராமல் இருக்கிறவர்கள் எல்லாரும் சபைக்குள்ள வரணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பில்லாத ஆத்துமாக்களாக யார் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அர்ப்பணிப்போடு, ஆத்தும பாரத்தோடு, தியாகத்தோடு கூட ஒவ்வொரு ஆண்டவரை ஆராதிக்க வரும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இன்னைக்கு பலவீனமாக வந்திருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆராதனை வேலையில, ஜெப வேலையில, கர்த்தரை துதிக்கிற வேலையில உங்களுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 40 நாட்கள் நாளையிலிருந்து ஜெபம். அதிகாலை 5 மணிக்கும்
11 மணிக்கும் 2 செஷன் ப்ரேயர் நடக்க இருக்கிறது. இந்த ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். அதற்கான பலனை நம்ம ஒவ்வொருவருக்கு கொடுக்கணும். 40 நாளும் பாஸ்டிங் எடுக்கணுமா? இல்லை, 40 நாள் ஜெபத்துக்கு வாங்க. முடிந்தவர்கள் உபவாசம் எடுங்க. அல்லேலூயா. கட்டாயம் கிடையாது. கட்டாயமாக யாரும் உபவாசம் எடுக்க வேண்டாம். ஆமென். முடிந்தவர்கள் ஒரு வேலை எடுங்க. இல்லை காலை ஜெபத்துக்கு வந்துட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். இல்லை மதிய ஜெபத்தை முடிச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். அல்லேலூயா. ஆகவே 40 நாட்கள் ஜெபம். கொஞ்சம் அர்ப்பணிப்போட அந்த பிஸி ஷெட்யூல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலை வேலை, குடும்பம் குடும்பம், பணம் பணம் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தேவ சமூகத்தில் கொஞ்சம் உட்காருங்க. நிம்மதி வேணுங்க, நிம்மதி வேணும். என்ன இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. வாலிபர்கள் எல்லாம் வாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் காலையில் வந்துருங்க. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மதிய செஷன் 1.5 மணி நேரம், காலை 1 மணி நேரம் இந்த ஜெபங்களில் கலந்து கொள்ளுங்க. ஆமென். விசுவாசிகளுடைய தேவைகளை தேவன் சந்திக்கட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் திருமண காரியம், கற்பத்தின் கனிக்காக, ஆசீர்வாதத்திற்காக, வேலைக்காக, உயர்வுக்காக, முன்னேற்றத்திற்காக, வரவேண்டிய பணத்திற்காக எதற்கெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் தேவன் நிச்சயமாக உங்கள் கைகளில் கொடுப்பான். சபைக்கு ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு வேன் ஒன்று வாங்க வேண்டும். ஆண்டவர் அதுக்கு பல லட்சங்கள் தேவை. நம்ம மூவ் பண்ணி பார்த்துட்டோம், நமக்கு லோன் அப்ரூவல் ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு சித்தமானா அதை பணம் கொடுத்து வாங்கணும். அதற்கான தேவைகள் ஆண்டவர் உள்ளத்தில் பேசினார்னா நிச்சயமாக நீங்கள் கொடுங்க. தாராளமாக கொடுங்க, ஏராளமாக கொடுங்க. உங்களுடைய தசம பாகங்களை கொடுங்க. வேனுக்குன்னு காணிக்க கொடுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட ஏதாவது செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சம்பாத்தியத்தில் 10ல் 1 ஆண்டவருடையது. ஆமென். 9 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தேவ ராஜ்யத்திற்கு. அல்லேலூயா. அதை நீங்கள் யாரும் எடுத்து வைத்து கொள்ளாதீங்க. அதை வஞ்சித்திராதீங்க. அல்லேலூயா. அது தேவராஜ்ய வளர்ச்சிக்கு. அதை எடுத்து நீங்கள் வேறு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, சேமிச்சிடக்கூடாது. ஆமென். அது தேவனுடைய பணம். அல்லேலூயா. அது தேவராஜ்ய வளர்ச்சிக்கென்று உங்களுடைய விதை, அது நீங்கள் விதைக்கிற விதை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை புனிதவதிக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஜெயக்குமாரிஸ்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கால் வழியிலிருந்து தகப்பன் பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியா டேனியல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். எழும்பி நடக்கட்டும், எழும்பி நடக்கட்டும். ஜோயலுக்காக, ஜெரமியாவுக்காக, யாரெல்லாம் those who are sick in our church, God will heal them, Lord Jesus. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ இந்த சபையில் ஒரு பலவீனர்களும் ஒரு வியாதியஸ்தரும் இல்லாதபடிக்கு இந்த சபையை கர்த்தர் சுகமாக்குவீரா, பரிசுத்தமாக்குவீரா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவியும். நாங்கள் யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறோமோ, எங்களிடத்தில் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அவங்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்திருக்கிறது, என் செவிகள் கவனித்திருக்கிறது. ஒரு அற்புதங்களை அவர்களுக்கு செய்யும்படியாய் சொல்லி ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ப்ளீஸ் பி சீட்டட். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள்.
உமக்கே நன்றி தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க, உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஜெபத்தை குறித்து சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் எல்லாரும் கவனமாக கேளுங்க. நிறைய பேருக்கு ஜெபம் என்பது என்ன என்று தெரியாமல் இருக்குது. அல்லேலூயா. அப்போ சில வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Matthew chapter 6 verse 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ரகசியமாய் ஜெபிப்பது அல்ல. அல்லேலூயா. என்ன போட்டிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், நீயோ ஜெபம் பண்ணும்போது ஒரு அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னா, போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு ஜெபம் பண்ணுறதில்ல. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ஒளிஞ்சு ஜெபம் பண்ணுறது. எல்லாரும் சொல்லுங்கள், ஒளிஞ்சு ஜெபம் பண்ணுறதில்ல, நம்மளை ஒழிக்காமல் ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ஒளிஞ்சு ஜெபம் பண்ணுறதில்ல, உங்களை ஒழிக்காமல் ஜெபம் பண்ணுறது தான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவினுடைய ஜெபம். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஆண்டவர் முதல்ல நம்மளை பார்த்து என்ன கேட்பார்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் என்ன பண்ணார்? தவறு செய்த பொழுது அவர் ஒளிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்குறாரு, எங்கே இருக்கிற? வேர் ஆர் யூ ஃப்ரம் ஆடம்? எங்கே இருக்கிற ஆதாம் அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? ஆதாம் என்ன சொன்னானா? படிங்க அதை. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. அல்லேலூயா. எதனால் நம்ம ஒளித்து கொண்டு இருக்கிறோம்? எதுக்காக நம்மளை நம்ம மறைக்கணும்? தேவனும் ஆதாமும் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பரஸ்பர ஐக்கியம் வைத்திருந்தார்கள். இப்பொழுதோ ஆதாம் ஒளித்து கொண்டான். தன்னை என்ன பண்ணிட்டானா? ஒளிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. ஏன் ஒளிச்சுக்கிட்டான் அப்படின்னா, தேவன் சொன்னதை செய்யாமல் தேவன் சொல்லாததை ஆதாம் செய்தான். அல்லேலூயா.
இன்னைக்கு சில நேரங்களிலே நம்மை ஒழித்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியல. உங்களை ஒழிக்காம ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவன் தான், நான் இப்படிப்பட்டவள் தான் என்று உங்களை தேவ சமூகத்திலே எந்த விதமான ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தி தகப்பனோடு கூட நீங்கள் உறவாடும் பொழுது அந்த ஜெபம் பலனுள்ள ஜெபமாயிருக்கும். அல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் சந்திக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, மோசே நீ யார் அப்படின்னு கேட்கும்போது மோசே சொல்றாரு, நான் திக்குமாயும். அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை, அவருக்கு தெரியாத ஒரு மறைபொருளும் இல்லை, வெளியரங்கமாக்கப்படாத எந்த மறைபொருளும் இல்லை, எந்த ஒரு நிர்வாணமும் அவருக்கு முன்பதாக இல்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ அறைக்கதவை பூட்டி கொண்டு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம், நல்லது தான். சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறோம், வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணுறோம், ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகும்போது ஆண்டவரே என் பிள்ளைய பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வாங்க. அல்லேலூயா. சுயநல ஜெபம். அல்லேலூயா. நான் வேலைக்கு போகிற ஆண்டவரே பத்திரமா நான் போகணும். சுயநலமான ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் பெருகவே பெருகும். அதனால என்ன லாபம்? ஆண்டவருக்கு ஒரு லாபமும் இல்லை. அல்லேலூயா. என்ன ஜெபம்? இதெல்லாம் சுயநலமான. நமக்கான ஜெபமெல்லாம் என்ன ஜெபந்தான்? ஆமென். நமக்கான ஜெபமெல்லாம் என்ன ஜெபந்தான்? அப்போ பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது ஜெபம் என்பது என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாமா? இதையும் படிங்க, 6:6 மறுபடியும் படிங்க. நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எங்கு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நம்ம பார்த்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பார். ஆமென். இன்னைக்கு நிறைய ஜெபனுக்கு பலனே இல்லை. ஜெபம் பண்ணுறோம் ஆனால் பலன் இல்லை. ஏன் ஜெபம் பண்ணால் நமக்கு பலன் இல்லை? எல்லாரும் கவனிங்க, கேளுங்க. நம்மளை ஒழிச்சுக்கிறோமே, நம்ம யாருன்னு சொல்கிறது இல்லையே. அவருக்கு தெரியாதான் என்ன? நம்ம பசங்க வீட்டில் ஏதாவது தவறு செய்யும்போது முதல்ல கண்டுபிடிக்கிறது யார் தான்? என்னடா உன் மொழியை என்ன பண்ணல, சரி கிடையாதே, இன்னும் எப்பயும் போல் நீ இல்லையே. அல்லேலூயா. அதாவது மம்மி என்ன ரொம்ப இப்போ தான் கொஞ்ச நேரமாக என்ன ரொம்ப கொஞ்சிறியே. அல்லேலூயா. அப்போ தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணிட்டோம், செஞ்சிட்டோம். வீட்டுக்காரர் வந்து ரொம்ப உங்கள்கிட்ட ப்ளீஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சணும். என்னையா என்ன ரொம்ப ஐஸ் வைக்கிற இன்னைக்கு என்ன? அல்லேலூயா. மனைவி வந்து ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை ஒழிச்சிக்க கூடாது. ஜெபம் இந்த பாருங்க, எல்லாரும் கவனிங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்கள், அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் கோபக்காரின்னு தெரியும், நீங்கள் சண்டைக்காரின்னு தெரியும். அல்லேலூயா. தொட்டா சுருக்குன்னு உங்களுக்கு கோவம் வரணும் அவருக்கு தெரியும், மூக்கு மேலே கோவம் வரணும் உங்களுக்கு தெரியும். எல்லாம் அறிந்தவர். அல்லேலூயா. அவர் முன்னாடி போயிட்டு நம்ம ஒரு நாளும் ஒழிச்சுக்கிறாதீங்க. ஆண்டவர் நான் இப்படிப்பட்ட ஆள் தான், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், உமக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, உமக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை பிளஸ் பண்ணுங்க ஜீசஸ். அல்லேலூயா. அவர் எங்க பார்க்கிறாரா? அந்த வசனத்தை படிங்க. எங்க பார்க்கிறாரா? அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ என்னத்து பார்க்கிறாரு? இங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, ஆராதனைக்கு வந்துட்டு உங்க இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நம்ம பிரசங்கத்தை கவனிக்குதான் இல்லை ஆராதிக்குதான் இல்லை என்னதான் நினைக்குதுன்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ
நம்மை ஒழிப்பது ஜெபம் அல்ல. அல்லேலூயா. நம்மை ஒழிக்காமல் தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துவது ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ இன்னைக்கு நிறைய ஜெபத்துக்கு பலன் கிடைக்கல, நிறைய ஜெபத்துக்கு பலன் கிடைக்கல. ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பலனளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஒழிக்காமல், நாம் யார் என்பதை, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவருக்கு தெரிந்தாலும், அல்லேலூயா. ஒரு குற்றவாளியை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த கூண்டில் நிற்பாங்க. கூண்டில் நின்னோடையும் உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. பேர் சொல்லணும். நீங்கள் இந்த குற்றத்தை செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. குற்றத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஏன்? குற்றம் செஞ்சனால தான் அவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க? போலீஸு பிடிச்சிருக்காங்க. அப்படித்தானே? அப்போ அவனையே நியாயாதிபதி கோர்ட்டில் நிற்க வச்சு அவனையே கேள்வி கேட்கணும். அல்லேலூயா. உங்கள் வாய்மொழியாய் நீங்கள் சொல்ல வேண்டும். எப்படி உங்கள் வாய்மொழியாய் நான் குற்றம் செய்தேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அங்கே தண்டனை கிடைக்கும். ஆனால் இந்த கோர்ட்டில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த கோர்ட்டில் உங்களுக்கு நியாய தீர்ப்பல்ல, கிருபையை கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியுமே. அல்லேலூயா. சில நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அவங்க வந்து சொல்லட்டும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மிஸ்டர் ஆமேன் தானே? அல்லேலூயா தானே? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனும் அப்படிப்பட்டவர் தான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை பெருக பண்ணும், அதெல்லாம் ரெண்டாவது. முதல் நம்ம யார்? ஹூ யூ ஆர். அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. யார் யார்? ஆயக்காரனும் யார் ஜெபம் பண்ணுறான்? ஆயக்காரனும். அவன் சொல்கிறான், பாவியாகிய மேலே தன்னை ஒழிக்கலை. அவர் என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை பண்ணு. ஆண்டவர் சொல்கிறார், அவன் நீதிமான் இல்லை, இவன் நீதிமான். பலனளிக்கிற ஜெபம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கு நம்ம யார் என்பதை தேவன் அறிவார். அறிகிற தேவனுக்கு நீங்க உங்களை சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை சொல்லுங்க. அவர் ஆண்டு ரொம்ப விரும்புவார். என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை வந்து நம்மகிட்ட சொல்லும்போது நான் மன்னிப்பேன். அல்லேலூயா. இதுதான் பாஸ்டர். எஸ் பாஸ்டர், ஓகே, நோ ப்ராப்ளம், அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஆனால் மறைச்சா மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. சொல்லிட்டீங்கன்னா ஓகே, அடுத்த லெவல் போக நான் ஹெல்ப் பண்ணுவேன், தூக்கி விடுவேன், மேலே அப்ஹோல்ட் பண்ணுவேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷனே நான் இப்படின்னா என் தேவன் எவ்வளோ பெரியவர், என் தேவன் எவ்வளோ உயர்ந்தவர். கவனிங்க தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு விசுவாசி நாளையிலேருந்து ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நம்ம என்ன தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே நம்ம குறையெல்லாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே என் குறைவை மன்னியும், எனக்கு பயங்கரமாக கோவம் வருது சாமி. எத்தனை வருஷமாக வருது? 25 வருஷமாக வருது. இன்னொரு 5 வருஷம் தான். ஏன் ஆண்டவர்? அதோட நீ அவ்வளோதான், அதோட நீ உனக்கு டிக்கெட் கொடுத்துருவேன் நான் அப்படிம்பாரு. 25 வருஷமாக நீ இன்னும் கோவப்பட்டு இருக்கிறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னும் சண்டை போட்டிருக்கிறேன் பாஸ்டர், இன்னும் ஜெபம்லாம் பண்ணுறேன் தான், ஆனால் எனக்கு சுபாவம் மாறலையே. அப்போ அந்த ஜெபத்தில் கடவுளோட தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் ஆண்டவரோட என்ன ஆகலை, கனெக்ட் ஆகலை. ஆனால் வண்டி ஓடுது, சுக்கு 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 சுக்கு. அல்லேலூயா. ஆனால் என்ஜின் பெட்டியை விட்டுட்டு ஓடிட்டு இருக்குது. ஓடி எங்கேயாவது போய் கோணல் மாலாம் நிற்கும். ஜெபிக்கிறவனுக்கு அடையாளம் என்ன? எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பிரதர்ஸ்லாம். ஜெபிக்கிறவனுக்கு அடையாளம் என்னங்க? என்ன அடையாளம்? பாஸ்டர் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோவப்பட்டிருந்தேன், இப்போ அதை விட கோவப்படுறேன். இதுக்கு முன்னாடி ஓங்கி அடிப்பேன், இப்போ பல்ல உடைப்பேன். இதான் அடையாளம், இதான் அடையாளம். நான் சொல்லட்டுமா? ஜெபிக்கிற ஒவ்வொருவனும் தேவனைப் போல மாற வேண்டும். கொஞ்சமாவது ஒட்டணுங்க, கொஞ்சமாவது ஒட்டணும். அல்லேலூயா. ஒட்டுச்சா? கெட்டவனோட சேர்ந்தா கெட்ட பழக்கம் ஒட்டுது. இந்த பரிசுத்த தெய்வத்தோட சேர்ந்தா நிச்சயம் அந்த பரிசுத்தம் மட்டும். அல்லேலூயா. பாஸ்டர் நான் ஜெபிச்சிட்டேன். இதை பாருங்க, நீங்கள் எல்லாரையும் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், யாரை வேணால் நீங்கள் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. ஜெபிச்சிட்டிங்களுக்கு நான் முதல்ல உங்கள்கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்ப்பேன்? உங்கள் சுபாவத்தை தான் நான் பார்ப்பேன்.
வேணும்னே நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுப்பேன், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அம்மா கிட்ட வேணும்னே ஒரு பிரச்சனை, ஓ இன்னும் என்ன பலப்படலை, ஆவியில் பலனடையலை. அல்லேலூயா. ஆமேன். அப்போது ஜெபம் என்பது, சொல்லுங்கள், ஜெபம் என்பது நம்மை ஒழிப்பதல்ல, நம்மை ஒழிக்காமல் இருப்பது. ஆமேன் சொல்லுங்கள். அங்கே போய் நின்றுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம், நல்ல புடவை கட்டிக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம். ஆனால் இதை தேவன் கவனிக்கிறவர்ல. ஒரு குட்டியோண்டு ஒரு இவ்வளோ உங்கள் கையை ஃபோல்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள், ஐசக் ஃபோல்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி. ஆமேன். இத்துணுன்றது தான் கர்த்தர் பார்ப்பார். 6 அடி 5 அடி ஆம்ஸு அது எல்லாம் பார்க்க மாட்டார். என்ன பார்ப்பார்? எப்படியாவது ஜிம்முக்கு போய் உடம்பு தேத்திடா, இதெல்லாம் பார்க்க மாட்டார். உங்கள் மனசு இந்த பாருங்க, இதுதான் இத்தினோண்டு ஹார்ட் இருக்குல்ல, இதுதான் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அப்போ பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபம் என்கிற போர்வையில் நம்ம செய்து கொண்டிருக்கிற தவறுகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமேன். பாருங்க, இன்னொரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 26வது அதிகாரம் 20வது வசனம். ஐசாயா சாப்டர் 26:20. என் ஜனமே, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து, உன் அறைக்குள்ள பிரவேசித்து, உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு, உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு, சினம் கடந்து போகும் மட்டும், சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள், ஒளிச்சுக்கோ. அல்லேலூயா, ஒளிச்சுக்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் கவனிங்க, என்ன பாருங்க, நம்ம இந்த 40 நாட்களிலும் வருகிற நாட்களிலும் அறைக்குள்ள பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கோ. அல்லேலூயா, ஆமேன். அவர்தான் நம்முடைய தஞ்சம், அவர்தான் நம்முடைய அடைக்கல பட்டணம். உங்களை பாதுகாக்கிற கொள்ளை நோயிலிருந்தும், பெரும் பிரச்சனையிலிருந்தும், எதிரிகளிடமிருந்தும், வன்கண்ணிலிருந்து, பொறாமையிலிருந்தும், எரிச்சலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறது தேவனுடைய கரம் மாத்திரமே. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நமக்கு பலன், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பலன் கிடைக்கணும், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைக்கணும். அப்படி கிடைக்கணும்னா நம்மளை ஒழித்து ஜெபிக்கிறதல்ல, உங்களை ஒழிக்காமல் நீங்கள் யார் என்பதை முதலாவது தேவனிடத்தில் அவருக்கு தெரிந்தாலும் உங்கள் வாயில சொல்லுங்க. ஆண்டவர், நான் குறையுள்ள மனுஷன் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் பலவீனமான ஆள் தான், நான் தப்பு செஞ்ச ஒரு ஆள் தான், எனக்குள்ள குறைவுகள் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது. ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்கப்பா. டெய்லி இதே கதை விடக்கூடாது. டெய்லி சாரி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது நல்லா இருக்காதுல்ல. அல்லேலூயா, ஆமேன். டெய்லி சாரியா? நோ. அப்புறம் ஆண்டவர் சொல்லிடுவார், ஐ எம் சாரின்றவார், உன்னை அறியேன். ஓகே, அடுத்தது இயேசுநாதருடைய ஜெபத்தை பார்ப்போம். லூக்கா 5:16. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணினாருங்க. வனாந்தரத்துக்கு ஓடிட்டாரு. அவர் மாதிரி பிஸியாக ஊழியம் செய்ய நாள் யாருமே கிடையாது. ஆனால் வனாந்தரத்துக்கு ஓடிடுறாரு, தனியாக ஓடிடுறாரு. ஆமேன். அவர் தனியாக போய் தேவ சமூகத்தில் தேவனை தரிசிக்கிறார், இரவெல்லாம் ஜெபிக்கிறார். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, ஆமா, வனாந்தரத்திலேயும் ஜெபம் பண்றாரு. எங்க ஏறிறாரு? மலையின் மேல ஏறி ராம் முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். இந்த 3 ஆண்டு காலம் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருடைய தனித்த ஜெபமும், அவர் மலையில் ஏறி ஜெபம் பண்ணின ஜெபமும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லூக்கா 9:28. லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஒரு குரூப்பை கூப்பிட்டுக்கிறார். அல்லேலூயா. தனியா மட்டும் ஜெபிக்கல, ஒரு ஜெப ஆவி உள்ள ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்கிறார். 12 பேர் இருந்தாங்க. எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? 12 பேர் இருந்தாலும் இயேசு கூட ஜெபிக்கிறதுக்கு எத்தனை பேர் தான் ஒத்துழைச்சாங்களாம்? 3 பேர் தான் ஒத்துழைச்சாங்க. அந்த 3 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. நல்லா ஜெபிப்பாங்கன்னு கூட்டு போனா இவங்க என்ன பண்றாங்க?
தூங்குனாங்களா? தூங்குனாங்க. கெத்செமனேல என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. ஓகே, அப்போது எல்லாரும் கவனிங்க. தனித்து ஜெபம் சொல்லுங்கள். தனித்து ஜெபிக்கணும். தனி ஜெபம் அவசியம். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். தனி ஜெபம் அவசியம். ஆமென். அப்போ தனியாக வீட்டில் பர்சனல் ப்ரேயர் பண்ணுறது தப்பு கிடையாது. இயேசு வனாந்தரத்தில் ஜெபித்தார், மலையின் மேல் ஏறி ஜெபித்தார், அப்புறம் வனாந்தரத்தில் ஜெபித்தார். எல்லா இடங்களிலும் பர்சனலாக அரை கதவை, அதாவது உங்கள் தனி ஜெபம் தான் உங்கள் கதவை பூட்டுற ஜெபம். உங்கள் இண்டிவிஜுவல் ப்ரேயர் தான் உங்கள் கதவை பூட்டுற ஜெபம். நீங்கள் தனித்து நீங்களும் தேவனும் தான் உங்களுடைய கதவை பூட்டுகிற ஜெபம். அல்லேலூயா. தேவனும் நீங்களும் இணைகிறது தான் உங்கள் கதவை பூட்டுகிற ஒரு ஜெபம். அல்லேலூயா. பாருங்க, அப்போது ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுத்தார். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு 2-3 ஜெப ஆட்கள் அவர் தெரிந்தெடுத்து வச்சுருந்தார். ஓகே, நேரம் அப்படியே போகுது. மத்தேயு 14:23. மத்தேயு 14:23 படிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி, கவனிங்க, தனித்து ஜெபம் பண்ண. அல்லேலூயா. காலையிலேருந்து ஊழியம். எல்லோரும் பாருங்கள். இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு ஏன் ஜெபம் பண்ண முடியல? பாஸ்டர் காலையிலேருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது பாஸ்டர், காலையிலேருந்து வேலை பாஸ்டர், காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் பாஸ்டர், அதனால் சாயங்காலம் என்ன பண்ணிட்டோம்? தூங்கிட்டோம். ஆனால் இயேசு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் எங்கே ஏறாரா? ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். அல்லேலூயா. மார்க் 1:35 படிங்க. மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு. அதிகாலை ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஜெபம்? அதிகாலை ஜெபம். அதிகாலையில் நம்மளாம் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? ஒரு கருத்து சொல்லுகிறது, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிவாளி, 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷனே இல்லையா? நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக போய் படுக்கைக்கு போகணும், தெரியுமா? ஏன் நம்மளால் காலையில் ஏர்லியராக எழும்ப முடியலன்னா லேட் நைட்டு தூங்குகிறோம் இல்லையா? உண்மை தானே? நீங்கள் ஏர்லியராக பெட்டுக்கு போயிட்டு ஏர்லியராக பெட்டை விட்டு கெட்ட போயிடணும். அல்லேலூயா. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப முறைகளையெல்லாம் பாருங்கள். ஏன் வெற்றியுள்ள ஊழியத்தை செஞ்சார்? ஏன் பாடுகளை சகிச்சார்? ஏன் அவரால் மட்டும் இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற முடிஞ்சதுன்னா, வனாந்தரத்துக்கு போகிறாரு, மலையில் போகிறாரு, அப்புறம் சீசர்களோட போய் ஜெபம் பண்ணுறாரு, தனித்து ஜெபம் பண்ணுறாரு, இருட்டோடு எழுப்பி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவர் தேவனுடைய அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் பிதா இவரை பார்த்து இவருடைய ஊழியத்தில் வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. தனி அறையில் தேவனை மீட் பண்ணாமல் நம்ம வெளி அறையில் ஜனங்களை மீட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தனி அறையில் தேவனை சந்திக்கணும். வாசிங்க மத்தேயு 21வது அதிகாரம் 13வது வசனம். மேத்யூ சாப்டர் 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. என்னுடைய வீடு ஜெப வீடு. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வீடு என்ன வீடா? எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வீடு என்ன வீடா? அவருடைய ஆலயத்துக்குள்ள. எல்லாரும் என்ன பாருங்க, விசுவாசிக்கலாம், கவனிங்களேன். இதை யார் சொல்றா? இதை யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? அவர் என்னுடைய வீடு முக்கியமான அவருடைய ஆலயத்துடைய பிரதானமான நோக்கம். எல்லாரும் என்ன பாருங்க, அவருடைய ஆலயத்துடைய பிரதானமான நோக்கமே ஜெபம்தான். அவர் சொல்றார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுங்க. இது என்ன வீடு? அப்போ இந்த கோயிலுக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. இது வேற வீடு கிடையாது. இது வேற எதுக்கும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இதனுடைய பிரதானமான நோக்கம் ஜெபம். தேவனுடைய ஆலயத்துடைய பிரதானமான நோக்கம் என்னது? ஜெபம். அதனால தான் இங்கே ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது யார் உள்ளே வந்தாலும் முதலாவது முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வந்த உடனேயும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. இது ஜெப வீடு. இது என்ன வீடு?
ஜெப வீடு. ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய வீடு. என்ன வீடுப்பா? ஜெப வீடுங்க. இந்த ஆலயத்துடைய பிரதான நோக்கம் பெரிய பெரிய மாளிகைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய கூடாரங்களாக இருக்கலாம். அது எல்லாமே ஏதோ ஆர்ப்பரிக்கிறதுக்கு இல்லை, ஏதோ பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கல்ல. ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம், அப்படி ஆலயத்தின் மேல் அவருக்கு இருந்த பிரதானமான நோக்கம், என்னுடைய வீடு எப்பொழுதும் ஜெப வீடாக இருக்கணும், என் வீடு எப்பயும் ஜெப வீடாக இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய தாகமுள்ள ஒரு வார்த்தை இது. அதனால தான் இங்கே எல்லாம் ஜெபம் பண்ண, இங்கே எல்லாரையும் ஜெபத்தில் பழக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பாடுறவங்க, இன்றைக்கெல்லாம் பாட்டு போடுறவங்க, கொயரில் இருக்கிறவங்கலாம் சனிக்கிழமை ஜெபம் பண்ணணும். இங்கே அவங்க 1 மணி நேரம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏனென்று சொன்னால் இந்த வீடு வைப்பதனுடைய பிரதானமான நோக்கம், இது தேவனுடைய ஜெப வீடு. இங்கே ஜெபம் இருக்கணும், அதை தேவன் விரும்புகிறாரு. அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டும். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24. முதல்ல எல்லாரும் கவனிக்கிறீங்களா? முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன், எப்படி நம்ம ஜெபம் பண்ணுமா? அந்தரங்கத்தில். வெரி குட். அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னால், ஒழிக்காம, உங்களை மறைக்காம. அல்லேலூயா. நம்மளை அவருக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லணும். அவர் கேட்குறாரு, ஆதாமே நீ, அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுமா தெரியாதா எங்கே இருக்கிறேன்னு? அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம் பார்த்தீங்களா, எங்கே இருக்கிறேன்னா நம்ம தப்பாக சொல்லுவோம். நான் இங்கே வந்துட்டுருக்கேன், ஆனால் நம்ம வரமாட்டோம். பார்த்துருக்கீங்களா? இருக்கீங்களா? அல்லேலூயா. அது நான் ஃபோன் பண்ணால் இன்னும் மாற்றி சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆமேன். ஓகே, அப்போ வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இதை எல்லாத்தையும் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. முதலாவது, உங்களை ஒழிக்காம ஜெபம் பண்ணுங்க, உங்களை மறைக்காம ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய குறைவுகளை தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, திருப்பி வாசிமா அதை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். எனக்கு நான் இப்ப ஜெபம் பண்ண போறேங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன், அதை நான் ஜெபிச்சு பெற்றுக்கொள்ள போறேன். நோமேனா ஆமேனா. அல்லேலூயா. சிலருக்கு பயங்கர விசுவாசம், நம்ம ஜெபிச்சாலும் கிடைக்க போறதில்லை, கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. நான் ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது, எங்கள் தாத்தா ஜெபம் பண்ணாலும் கிடைக்காது. ஏன்னா விசுவாசம் உங்களுக்கு என்ன இல்லை. இயேசு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகும்பொழுது அங்கே அநேகர் இயேசுவை விசுவாசிக்கலை, அங்கே அவர் அநேக அற்புதங்கள் அவரால் செய்ய முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் எவ்வளோ குட்டிக்காரனை போட்டு ஜெபம் பண்ணால் நீங்கள் விசுவாசிக்கலன்னு நடக்காது. அல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும், நான் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறேனோ அவைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோட அந்த ஜெபத்தில் உட்காருங்க. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா பிசாசு இதில் பயங்கரமாக தந்திரமாக வேலை செய்வான். நீங்கள் இங்கே உட்காந்துருந்தா கூட உங்கள் மைண்டில் இப்போ பேசிக்கிட்டே இருப்பான், உனக்கெல்லாம் நடக்க போகிறது இல்லை. எத்தனை பேர்ட்ட பேசுகிறேன்? கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தூக்குறாங்க பாருங்க, ஒரு சிலர்லாம் தூக்கிட்டு நைஸாக கீழே போட்டுறீங்க. ஓகே, கவனிங்க. அப்போ அவன் பேசிக்கிட்டே இருப்பான், காதில் பார்த்துருக்கீங்களா? உனக்கெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. ஆமேன். சிலர் அவனோட சேர்ந்துட்டு எனக்கு ஆமேன்னு சொல்கிறது இல்லை. யாருக்கிட்ட ஆமேன்னு? அவன் காதில் பேசுகிறான்ல, உனக்கு நடக்காது. ஆமேன். யாருக்கு ஆமேன் போடுறோம்? சி போ சாத்தானே. சொல்லுங்கள் எல்லாரும். ஆமேன். அப்போ எத்தனை பேர் சாத்தான் நின்றுருக்கான் பாருங்க. ஆமேன். ஏன்னா நம்ம விசுவாசிக்க முடியாதபடி நம்மளை தளர்த்தி விடுகிறது அவனுடைய வேலை, சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. சில மனைவிமார்களுக்கெல்லாம் தன் புருஷனை குறித்து ஆத்மீக ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, என் புருஷன் திருந்தவே மாட்டார். உங்கள் விசுவாசத்தின்படி கடவுது. எல்லா மனைவியும் சிரிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, போனதான் கேட்கும். ஐயா இதெல்லாம் நடக்காதியா, இதெல்லாம் சாத்தியம் இல்லையா? நடக்காததை நடக்கும் என்று விசுவாசியுங்கள். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54வது வசனம். சீக்கிரமா
சாலமோன் கர்த்தரை நோக்கி சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாரும் செய்து முடித்த பின்பு. சாலமோனுடைய ஜெப ஸ்டைல். சாலமோன் யாரு? சாலமோன் யாரு? எல்லாரும் கவனிங்க. சாலமோன் யாரு? ராஜா. சாதாரண ராஜா இல்ல, சமாதான ராஜா. அல்லேலூயா. சாலேமின் ராஜா. இயேசுவுக்கு தான் அந்த பேர் சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் எந்த விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல் ஆட்சி செய்தான். ஆமென். கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு இருந்ததை விட்டெழுந்து. கவனிங்க, சாலமன் எப்படி ஜெபம் பண்றானா என்ன பாருங்க. 2 விதமான ஜெபத்தை பண்றார். நம்பர் 1 என்னன்னா, எப்படி ஜெபம் பண்றாரா? எல்லாரும் கையை விரிச்சு, எல்லாரும் 2 கையை விரிங்க பார்க்கலாம். வானத்துக்கு நேராக. ஆமென். ராஜாங்க, ராஜா கையை விரிக்கிறான். அல்லேலூயா. நம்மளாம் ஆராதனையில் கையை விரிக்கிறோமா? விரிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. ஒன்லி சம்பளம் வாங்கும் போது தான் கையை நீட்டுறோம். ஆமென். அதுக்கப்புறம் நீட்டுறதே கிடையாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ராஜா நேராக கைகளை விரித்து அடுத்து என்ன பண்ணுறானா? ராஜா ராஜா நான் ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும் ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ராஜாவினுடைய ஜெப ஸ்டைலை பாருங்க, ஒரு ராஜாவுடைய ஜெப முறைமையை பாருங்க. 2 கைகளை விரித்து முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு சாலமோன். ஆமென். அதனால தான் அந்த கடவுள் அவனுக்கு கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை கொடுக்கிறாரு. ஆமென். அடுத்தது நேரம் இல்லை, வேகமாக போகலாம். தானியேல் 6:10. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, இவனுடைய ஜெப ஸ்டைல பாத்தீங்களா? தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி 3 வேளை. அல்லேலூயா. நம்ம 3 வேளை ஜெபிக்கிற ஒரு ஜெப முறைமையை தானியேலிருந்து படிச்சுக்கலாம். இவன் எப்படி ஜெபிக்கிறார்னா, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றாரு. அல்லேலூயா. ஆமென். தானியேலை போல ஒரு பரிசுத்தவான் எங்கேயுமே இல்லை, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. லூக்கா 22:41. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தானியேல் ஜெபம் பண்ணாரு, சாலமோன் ஜெபம் பண்ணாரு. இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 3:14-15. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்றாரு, பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற சகல முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்க முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? 2 காரியம். முதலாவது நம்பர் 1 என்ன சொல்லி கொடுத்தேன்னா, உங்களை ஒழிக்காம ஜெபம் பண்ணுங்க, உங்களை மறைக்காம ஜெபம் பண்ணுங்க. நம்மளை ஹைட் பண்ணி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் உங்க வாயினாலே நீங்கள் உங்களுடைய குறைவுகளை அறிக்கை செய்து சொல்லி ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்திற்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்க ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் மாறும். உங்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை இருக்கும். அல்லேலூயா. 2வது, ஜெபிக்கும் போதே அவிசுவாசமாக ஜெபம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. மலைக்கு ஜெபம் பண்ணும்போது கொடை எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி எங்கே மழை வரப்போகுது பார்த்துக்கலான்னு வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில வார்ம் அப்ஸ் பண்ணணும். அது என்ன வார்ம் அப்ஸா? மார்க் 11:25 படிங்க. மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா?
எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு யார் மேலே கோபம் இருக்கு? யாருக்கெல்லாம் கை தூக்கம் பார்க்கலாம். எனக்கு பாஸ்டர், எனக்கு ஒரு சில மேலே கோபம் இருக்கு. ஒன்று, கை தூக்குறவங்களாம் கர்த்தர் மன்னிப்பார், நிச்சயமாக மன்னிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கை தூக்குங்க, நல்லதான். ஐயோ, அப்போ எனக்கு தான் யார் மேலேயும் கோவம் இல்லை போல இருக்கு. நான் தப்பிச்ச ஆண்டவரே, மகாமா கோபம் இல்லை யார் மேலேயும், என் மேலே கோபமாக இருக்குமே. நல்லா கை உயர்த்துங்க, நிச்சயமாக கை உயர்த்துங்க, தப்பு இல்லை. தெய்வ சமூகத்தை தானே உயர்த்தணும். இவ்வளோ பேர் கோபமாக இருக்குது மற்றவங்க மேலே. ஆமீன். என்ன கோபம் தெரியல, உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நீயோ ஜெபம் பண்ணும்போது, இப்போ ஜெபம் பண்ண நாளையிலேருந்து ஜெபம் பண்ண போகிறோம். 40 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் இருக்க போகுது. ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. நல்லா ஒரு 2 பெனிஃபிட் இருக்குது. 2 பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அவளை மன்னிச்சா உங்களை அவர் மன்னிப்பாராம். நீங்கள் சொல்லலாம், நான் எதுவுமே செய்யலையே, அது அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா, ஆமேன். இப்போ உங்கள் பக்கத்தில் கூட அவங்க இருக்கலாம். ஆண்டவரே சோத்திர 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 சோத்திர. அல்லேலூயா, ஆமேன். ஒரு வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம். அல்லேலூயா, ஆமேன். எல்லாருக்குள்ளும் இருக்கும். எனக்கு கூட இருந்துச்சு. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர 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 அந்த வேற கர்த்தர் அறுத்து போட்டார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை தவறாய் புரிந்து கொள்ளவர்கள் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கவனிங்க, இன்னைக்கு எல்லாரும் என்ன பாருங்க, இன்னைக்கு கை தூக்குனீங்கள, நீங்களாம் போய் அவங்கள மன்னிக்கணும். செத்தாலும் அது மட்டும் முடியாது. அல்லேலூயா, ஆமே. நான் மண்ணோட மண்ணாக போவேன், நான் சாம்பலாக போவேன். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன். நான் சொல்லலை, இயேசு கிறிஸ்தே சொல்லியிருக்கார், தப்பிதங்களை. அல்லேலூயா. என் கௌரவம் என்ன ஆகுறது பாஸ்டர்? நான் என்ன ஆகுறது என் கௌரவம்? எல்லாம் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் கௌரவம், ஜாதி, உயர்வு, பெருமை, படித்தவன், ஏழை, பணக்காரன், அந்த ஊர் இந்த ஊர், அந்த தெருவு இந்த தெருவு அப்படிங்கிறது. நம்ம உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு பேர் தான். என்னது? என்ன பேர்? பாடி. என்னது? அப்போ தான் கேட்பாங்க, இந்த பாடியை, இந்த பிரதரை எடுப்பீங்களா, இந்த சிஸ்டரை எடுப்பீங்களான்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? எத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் என்ன கேட்பாங்க? பாஸ்டர் ராஜேஷ் வந்துட்டாரான்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? பாடி வந்துடுச்சா? அல்லேலூயா, இருக்கீங்களா? என்ன ஒரு நிசப்தான்ல மன்னிக்கணும்னு சொன்னவனே சபையை ஸ்தம்பிச்சு போச்சே. இதோட சோத்துறோம், அல்லேலூயா, ஆமேன் எல்லாம் போட்டு 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 நம்ம ஆண்டவரை பாவம் அழு வச்சுட்டு இருக்கிறோம். மன்னிங்களப்பா, மன்னிங்க மன்னிங்க. போயிட்டு கட்டி பிடிச்சி ஆணை ஆணை பெண்ணை பெண்ணை பிடிச்சி, சாரி மன்னிச்சிருங்க, ஐ எம் வெரி சாரி, அல்லேலூயா கேட்டுட்டு அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்களேன். உண்மையாகவே சொல்கிறேன், அந்த ஜெபத்தில் ஒரு அபிஷேகம் கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம யாரையுமே மன்னிக்கிறது இல்லை, எல்லாரையும் சிங்கம் புலி மாதிரி பார்க்கறது. அப்புறம் எப்படி நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? நீங்கள் மற்ற சாமி போல் இந்த சாமி இல்லை. அல்லேலூயா. இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள். நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன வேணால் செஞ்சுக்கலாம். சோத்திரம் அவருக்கு ஆத்திரம். நீ பண்ணிட்டு வந்ததெல்லாம் என்னது? வீட்டில் என்னென்ன பண்ணிட்டு இங்கே சோத்திரன்னா அவர் ரொம்ப பார்ப்பார், முழிச்சு பார்ப்பார், என்னடா அது. அல்லேலூயா. டைம் இல்லை. அப்போ முதலாவது மன்னிங்க. என்ன பண்ணுங்க? மன்னிங்க, கிறிஸ்துவுக்குள்ள மன்னிங்க. அல்லேலூயா. எல்லாரும் மன்னிக்கணும். கணவரை மனைவி மன்னிங்க, மனைவியை கணவர் மன்னிங்க, மாமியார மருமக மன்னிங்க, மருமகளை மாமியார் மன்னிங்க, அம்மாவை பொண்ணை மன்னிங்க, பொண்ணை அம்மாவை மன்னிங்க.
மாமியார் மருமக கூட மன்னிப்பு கேட்டுருவாங்க. யார் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க? அம்மா பொண்ணு கேட்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆமேன். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் மன்னிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர், அம்மா ஆமேன், ஐம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. நான் சில நேரத்தில் சிலர் கோமா பேசிட்டா நான் ஓப்பனாக மன்னிப்பு கேட்பேன். ஆமேன், ஆமேன். ஆனால் என்கிட்ட யாரும் அப்படி கேட்டதில்லை. நான் நினச்சிக்க அப்போ எனக்கு தான் கிருபை அதிகம். அல்லேலூயா, எனக்கு கிருபை அதிகம். ஆமேன். என்ன பொல்லாப்புன்னு எனக்கு தெரில. உண்மையாகவே எல்லா பிரதர்ஸ்லாம் கவனிங்க, சிஸ்டர்லாம் கவனிங்க. சண்டை போடுறோம், ஜெபம் பண்ணி உட்காடுறீங்களே, எப்படி ஜெபம் பண்ண முடியுது? எப்படி முடியுது? அது ஃபஸ்ட்டு தடவை தான் அப்படி இருக்கும், அடுத்த முறை அப்படியே மாறிடும். இல்லை அல்லேலூயா. நான் 5 நிமிஷம் அதுக்குள்ளே முடிக்கிறேன். அடுத்தது லூக்கா 6:28. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமாம், உங்களை சபிக்கிறவங்க என்ன பண்ணுமா? அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்ன ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, அவன் அப்படி போகட்டும் ஆண்டவரே, அவன் இப்படி போகட்டும் ஆண்டவர், அதுவா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யார் உங்களை நிந்திக்கிறா? வேறு யாரும் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சில பேரை சொல்லுவீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களை பிளஸ் பண்ணுங்க, நல்லா இருப்பா. அல்லேலூயா, ஆமேன். ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யணும். விசுவாசத்தை சொல்லி கொடுத்துட்டேன். மார்க் 11:21 நான் சொல்லி கொடுத்துட்டேன். படிங்க, மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாரும் கவனிங்க, மன்னிச்சுட்டு சொல்லுங்க, மன்னிச்சுட்டு ஆசீர்வதிச்சுட்டு ஜெபம் பண்ண என்ன நடக்குமா பாருங்க. லூக்கா 9:29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியாயினும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. யார் பேசுறா இயேசுவோட மரணத்தை? மோசேயும் எலியாவும். இது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இங்கே டீல் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது எல்லோரும் கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. நிறைய பேர் ஜெபம்னு சும்மா நம்மளை ஏமாத்தாதீங்க. ஜெபம் என்பது உங்களுடைய முகரூபம் மறுரூபமாகணும். அல்லேலூயா. உங்கள் சுயரூபம் வெளியே வரக்கூடாது, மறுரூபமாகணும் நம்ம ஜெபம் பண்ணும்போது. அல்லேலூயா. ஜெபிக்கிறியா? அம்மா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். உண்மையாகவே நான் ப்ராக்டிஸ் பண்ணதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. உண்மையாக உட்காந்து நல்லா ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு கோபம் குறையும், பகை மறையும், மன்னிக்காதவனை மன்னிப்பீங்க. ஏன்னா தேவனை சந்தித்துட்டு வரும்பொழுது அந்த சுபாவம் நம்ம உடம்புல ஒட்டும். நம்ம ஜெபத்தில் தேவனை சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆட்டிடியூட்ஸ் வரும். சும்மா தேவனை சந்திக்காமல் ஏதோ போனோம், சும்மா ஸ்கூலுக்கு போனோம், பாடம் படிக்கலை, ஆனுவல் எக்ஸாம் வரும்போது நம்ம ரிசல்ட் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஜெபம் என்கிற அறையிலே இயேசு கிறிஸ்து என்கிற புத்தகத்தை நீங்கள் வாசித்து அந்த வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் இங்கே எதிர்கொள்ள முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ எல்லாரும் என்ன பாருங்க, அம்மா 40 நாள் ஜெபம், 400 நாள் ஜெபம் எது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை மாறல, பேச்சு மாறல, சுபாவம் மாறலைன்னா அந்த ஜெபத்தில் ஒன்று தான் நடந்திருக்கு, நாம் தேவனை சந்திக்கவில்லை என்று அர்த்தம். ஓகே, கடைசி ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். 1 சாமுவேல் 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இருதயத்தை கிழிச்சிட்டேன். இருதயத்தை என்ன பண்ணிட்டேன்? கிழிச்சிட்டேன். என் இருதயம் சுக்குநூறாய் போனது. இதுதான் ஜெபம். அல்லேலூயா.
உங்களை ஒழிக்காமல், உங்களை மறைக்காமல், உங்களுடைய இருதயங்களை முற்றிலுமாய் தேவன் பக்கம் இருதயத்தை அப்படி கொட்டி ஊற்றுவது ஜெபம். அன்னாள் இந்த ஜெபத்தை செஞ்சாங்க. யாருடைய இருதயத்தை ஊற்றுறீங்களோ அதே அன்னாள் பாடுறா பாருங்க. 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் இப்ப என்ன பண்ணுது? தேவ சமூகத்தில் எல்லாரும் கவனிங்க, உங்களை மறைக்காம உங்க இருதயத்தை நீங்க ஊற்றுனீங்கன்னா உங்க இருதயத்தை தேவன் களி கூற பண்ணுவார். உங்க இருதயம் களி கூறும். தேவ சமூகத்தில் உங்களை ஒழிக்காமல் மறைக்காமல் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றும் பொழுது அந்த இருதயத்தில் ஒரு களி கூறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இருதயத்தை ஊட்டிட்டேன்யா, இருதயத்தில் ஒன்றும் இல்லை, என் இருதயத்தில் எதுவுமே இல்லை, என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். இருதயத்தை ஊற்றிட்டமா? யோவேல் 2:13 படிக்கலாம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்க இருதயத்தை கிழிக்கணுங்க. அன்னால போல இருதயத்தை கிழிச்சீங்கன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஓகே, அப்போ இருதயங்களை எல்லாரும் கவனிங்கம்மா. எல்லாம் உங்க இருதயத்தை இன்னைக்கு நம்ம கிழிக்க போறோம். அந்த இருதயத்தை அப்படியே மறைத்து வைத்து இருதயத்தை கிழிப்பது என்பது என்ன? எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இருதயத்தை கிழிப்பது என்பது என்ன? எதுக்கு இருதயத்தை கிழிக்கணும்? எதுக்கு இருதயத்தை கிழிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்குக்குள்ளே நிறைய பொருள் இருக்குது. பேக் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கு. அந்த பேக் உள்ளே இருக்கிற பொருள் தெரியல. என்ன பண்ணணும்? பேக்கை கிழிச்சோம்னா உள்ளே இருக்கிறது எல்லாம் தெரியும். கண்ணாடி, சோப்பு, சீப்பு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிறதான அத்தனை காரியங்களையும் தேவ சமூகத்தில் கிழிக்கும் பொழுது அது தேவனுக்கு வெளிப்படும். ஆமென். உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க, இருதயத்தை கிழியுங்க, இருதயத்தை ஊற்றுங்கள். அல்லேலூயா. ஜெபம் என்பது உங்களை ஒழிப்பதல்ல, உங்களை ஒழிக்காமல் உங்களை வெளிப்படுத்துவது ஜெபம். ஆண்டவரே, நான் இப்படி இருக்க ஆண்டவரே, என் மேல கிருபையாய் இரும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, உங்கள் வஸ்திரங்களை இருதயங்களை கிழித்து. யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருதயங்களை கிழிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பெரிய காரியங்களை நிச்சயமா இந்த உபவாச நாளிலே செய்வார். எழுமி நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஜெபம் என்கிற ஒரு பெரிய ஒரு மகிமையை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஜெபம் என்பது எங்களை ஒழிப்பதல்ல, எங்களை ஒழிக்காமல் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவது. யார் என்பதை சொல்றது. நாங்கள் யாரப்பா? எங்கள் பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், என் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உமை அறிந்தவர் இல்லையே, உமை புரிந்தவர் இல்லையே, உமை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே, உமை அறிந்தவர் இல்லையே, உமை புரிந்தவர் இல்லையே, உமை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும்
பேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. அப்பா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். வசனம் சொல்லுது, உன்னுடைய புருஷனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருன்னு சொல்லு. சபையாகிய மனவாட்டியாகிய ஸ்திரீயே, நம்முடைய மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்னாடி உன்னை ஒழிக்காத, ஒழிக்காத. ஹல்லேலூயா. ஒழிக்காத. நீ யார் என்பது அவருக்கு தெரியும். ஆனா நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. உன் ஜெபம் பலனுள்ள ஜெபமா இருக்கு. உன் ஜெபம் வெளியேற பெற்ற ஒரு ஜெபமா இருக்கு. எத்தனையோ குறை இருக்கு, எத்தனையோ பலவீனம் இருக்கு, எத்தனையோ விஷயத்துல மீறி போனோம், எத்தனையோ அக்கிரமம் பாவம், எத்தனையோ விஷயத்துல தேவனுக்கு பிரியமில்லாம நடந்தோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னித்து மனதார ஏற்று, மனதார ஏற்று இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுவலுமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கிய சந்தோஷம் சமாதானம் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட வருகை பரியந்தம் என்னடைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா.